அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக அல்லாஹுடைய மாளிகையில் அல்லாஹுவை தொழுதுவிட்டு அவனது மார்க்கத்தை படிப்பதற்காக இந்த இடத்திலே நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இது அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டதனுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. யாரை அல்லாஹு தாலா நேசிக்கிறானோ, யாரை அல்லாஹு தாலா விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் மார்க்கத்திலே தெளிவையும் விளக்கத்தையும் கொடுப்பான் என்பதாக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் நேற்றைய தினம் தௌபா எப்படி செய்கிறது, அதனுடைய நிபந்தனைகள் என்ன, தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான அடிப்படை என்ன என்பது சம்பந்தமாக நேற்றைய தினம் நாங்கள் பார்த்தோம். இன்றைய தினம் நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள், நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துகள், இந்த வணக்க வழிபாடுகள் இது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு, அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்கு நாம் அந்த இபாதத்துக்களை என்ன செய்ய வேண்டும், இபாதத்துக்களை எப்படி செய்ய வேண்டும், இபாதத்துக்களை செய்த பிறகு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த மனோநிலையில் இபாதத் செய்ய வேண்டும் என்ற பல அம்சங்களை இந்த விடயத்தில் நாங்கள் படிக்க இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இபாதத் வணக்க வழிபாடுகள் என்பது எங்களை பொறுத்தவரையில் அல்லாஹு தாலா மிக இலகுவாக ஆக்கி வைத்திருக்கிறான். இபாதத் செய்கிறது லேசு. ஆனால் அந்த இபாதத்தை உரிய முறையில் செய்வது, அந்த இபாதத்தை சரியான முறையில் செய்வது, அந்த இபாதத்தை மறுமை வரை பாதுகாப்பது என்பது கஷ்டமான விஷயம். இப்போ உதாரணமா நீங்கள் ஒரு சுபஹானல்லான்னு சொல்லிட்டீங்க, அது எவ்வளோ பெரிய நன்மை. அல்ஹம்துலில்லான்னு சொல்லிட்டீங்க, எவ்வளோ பெரிய நன்மை. அல்லாஹு அக்பர்னு சொல்கிறீங்க, எவ்வளோ பெரிய நன்மை. அப்போ இது லேசு. ஆனால் இந்த இபாதத்துகள் சரியான முறையில் செய்யப்படுகிறதா, இந்த இபாதத்துகளை நாம் சரியாக பாதுகாக்கிறோமா, அதனுடைய நன்மைகளை மரணம் வரை கியாமத் வரை பாதுகாக்கிறோமா என்பதை நாங்கள் பார்க்கணும். இந்த விஷயத்தில் சில இபாதத்துக்கள் இருக்கிறது, அது நாங்கள் செஞ்சால் நன்மை கிடைக்கும். இன்னும் சில இபாதத்துக்கள் இருக்கிறது, அந்த இபாதத்துக்களை நாம் சரியாக அறிந்து செய்ய வேண்டும். இப்போ யார் சுப்ஹானல்லாஹ்னு சொன்னாலும் அதுக்கு எல்லாருக்கும் நன்மை தெரியும். அல்ஹம்துலில்லாஹ் நன்மை தெரியும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம்டா நன்மை தெரியும். நாவுக்கு லேசு, அல்லாஹ்க்கு விருப்பமானது, மீசான பாரமாக்கக்கூடிய வார்த்தை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் எல்லாரும் தெரியும். இப்போ சில இபாதத்துக்கள் இருக்கிறது, அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கிறது. அந்த வழிமுறையின் அடிப்படையில் செய்ய வேண்டும். நாங்களாக இபாதத்துக்களை உருவாக்க முடியாது. எனவே இந்த எல்லா இபாதத்துக்களையும் நாங்கள் ஒரு 6 அம்சங்களுக்கு உள்ளே, 6 அடிப்படைகளுக்குள்ள இருந்து நாங்கள் அதை நிறுத்து பார்க்க வேண்டும். அந்த இபாதத்துக்களை நாங்கள் அளவிட்டு கொள்ள வேண்டும். இந்த 6 விஷயமும் நான் செய்கிற இபாதத்தில் இருந்தால் அந்த இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படும். மறுமையில் அதுக்குரிய கூலியை எடுக்கலாம். இது நான் சொல்றதல்ல, நானாக சொல்ல இல்லை. குர்ஆன் சுன்னா சொல்லுது, நீங்க செய்யற அமலை பாதுகாத்து கொள்ளுங்க. நீங்க செய்யற இபாதத்துக்களுக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கணும்டா அதுக்குரிய பட்டியலை குர்ஆன் சுன்னா சொல்லி தருது. இப்ப நன்மையை நினைச்ச மாதிரி நாங்க செய்யலாது, நன்மையை நாங்க நினைச்ச நேரத்தில் செய்யலாது. அதுக்கு குர்ஆன் சுன்னா நேரம் வரையறுத்து அந்த நேரத்துல செய்யணும். அதே மாதிரி செஞ்சாலும் சில பொழுது நாங்க அந்த நன்மையை நாங்களே அழிச்சிருவோம். நாங்களே செய்வோம், நாங்களே அழிச்சிருவோம். நாங்க செய்வோம், இன்னொரு ஆளுக்கு தூக்கி கொடுத்துருவோம். அப்ப எனவே நன்மைகள் பாதுகாக்கப்படுவதற்கு, நாங்க செய்கிற இபாதத்துகள் பாதுகாக்கப்படுவதற்கு இந்த 6 அம்சங்களையும் நாங்கள் அந்த இபாதத்துக்குள்ளுக்குள்ள போட்டு நிறுத்து பார்க்க முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது அம்சம், ஒரு மனிதனுடைய ஈமான் நம்பிக்கை சரியாக இருந்தால் முதலாவது, அடுத்தது 5 விஷயம் இருக்கு. முதலாவது அம்சம், நம்பிக்கை சரியாக இருந்தால் அவர் முதலாவது பாஸ் ஆயிடுவார். முதலாவது அவர் பாஸ் ஆயிடுவார். அப்போ 100க்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, ரைட், 1 சரி, ஒரு அம்சம் சரி.
இப்ப முதலாவது அம்சம் ஈமான். ஈமானுடைய விஷயத்துல எல்லோரும், நாங்கள் எல்லோரும், இங்க இருக்கக்கூடியவர்கள், இதை பார்ப்பவர்கள் எல்லோரும் ஈமானுடைய விஷயத்தில், நம்பிக்கையினுடைய விஷயத்தில் சரியாக இருந்து அமல் செஞ்சாதான் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். முதலாவது படியிலே விழுந்துட்டா அதுக்கப்புறம் எந்த படியிலேரும் அவருக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப முதலாவது படியில கால் வச்சுட்டீங்களா, ரெண்டாவது படியில கால் வச்சு 3, 4, 5, 6 தாண்டி போனா அல்ஹம்துலில்லாஹ். முதலாவதுலேயே அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நிறைய பேர் விழுந்துருவாங்க. ஈமான்டா என்ன? சரியான கொள்கை, சரியான நம்பிக்கை, சரியான அகீதா, அல்லாஹ் பத்தி சரியான நம்பிக்கை, அல்லாஹ் பத்தி உள்ள சரியான அறிவு, இது இருந்துதான் அமல் செய்யணும். இப்ப பாருங்க, இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத். ஈமான் சரியா இருந்தா தான் அமல் சாலிஹாக மாறும். இந்த அமல் சாலிஹ், இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்னு சொல்லப்படுதானே, இது வஅமிலு ஸாலிஹாத் என்று வார அந்த அம்சம் இந்த எல்லா விடயங்களையும் சேர்த்து பார்க்கணும். அப்ப என்ன, முதலாவது ஈமான் சரியாக இருக்கணும், நம்பிக்கை சரியாக இருக்கணும். ஒரு மனிதன் ஷிர்க்கு செய்கிறவனாக இருந்து நன்மை செஞ்சா அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஷிர்க்கு செஞ்சா அவனுடைய நன்மை ஏற்றுக்கொள்ளப்படாது. காஃபிர் ஒருவர் நோன்பு பிடிக்கிறார், முஷ்ரிக் ஒருவர் நோன்பு பிடிக்கிறார், நன்மை கிடைக்குமா? கிடைக்காது. இப்ப நிறைய பேர் என்ன செய்யறாங்கண்டா, மாற்று மதத்தில் உள்ளவர்கள் நோன்பு பிடிப்பாங்க, அது அவங்களோட ஆசை செஞ்சுட்டு போறாங்க, ஆனா அதுக்கு நன்மை கிடைக்குமா? கிடைக்காது. ஒருவர் ஷிர்க்கு செய்கிறார், குஃபர், காஃபிராக இருக்கிறார், அவர் 5 நேரம் தொழுகிறார், ஏதாவது பிரயோசனம் இருக்குதா? நாங்கள் சொல்ல முதல்ல நீங்கள் களிமா சொல்லுங்க. இதே தான் முஸ்லீம் சமூகத்துக்கும், நீங்கள் களிமா சரியா விளங்குங்க, ஷிர்க்கு செய்யாதீங்க. நீங்க தொழுகிறீங்க அல்லாஹ்வை, வெளியில வந்து சமாதிகள்கிட்ட கையேந்திரீங்கண்டா உங்களோட அமல்கள் அழிந்து போய்விட்டது. அப்ப ஈமான சரியா விளங்க இல்லை, அதை நீங்க நிராகரிச்சிட்டீங்கடா உங்களோட அமல்கள் அழிந்து போய்விடும். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யார் ஒரு மனிதன் அவருடைய ஈமான் சரியில்லையோ, யார் ஒரு மனிதர் ஈமான குஃப்ரோட கலந்துருவாரோ அல்லது அவர் இணை வைத்து விடுவாரோ அவருடைய அமல்கள் பாழாகி போய்விடும். அப்ப எங்களோட நம்பிக்கை சரியா இருக்கணும். அக்கீதா அக்கீதா அக்கீதாண்டு நாங்க எல்லா பயான்லையும் எல்லா உரைகள்லையும் குர்ஆன் சுன்னா பேசுகிறவர்கள் சொல்றதுக்கு காரணம் என்னண்டா, இது இல்லாம ஒன்றும் இல்லை. வாழையடி வாழையா அதை கேட்டோம் இதை கேட்டோம் அப்படி வாழ்ந்தோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அல்லது அவர் சொன்னார் இவர் இல்ல, அல்லாஹ் பத்தி சரியா நீ அறியவில்லை என்றா நீ உலகத்தை பெரட்டினாலும் சரி உன் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப நம்பிக்கை சரியா இருக்கணும். நான் என்னுடைய நம்பிக்கையில சரியா இருக்கிறேன் என்ற நம்பிக்கை ஷிர்க் இணை வைப்பு வந்துடக்கூடாது. அல்லாஹ்விடம் கேட்பான், அல்லாஹ்வை தொழுவான், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பான், அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைப்பான், எல்லா அம்சங்களையும் அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டுவான், அல்லாஹ்வை சார்ந்திருப்பான், அல்லாஹ்வுடனான உறவை பலப்படுத்துவான், அல்லாஹ்வோடு துணையாக ஒருவனை எடுத்துக்கொள்ள மாட்டான், அல்லாஹ்வுக்கு பகரமாக வேறொரு தெய்வத்தை எடுத்துக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்வை நம்பி அந்த நம்பிக்கையில் சரியாக இருந்து அமல் செய்வார். அவர ஈமான் சரியா இருக்குது, அவர் நம்பிக்கை சரியா இருக்குது. இப்ப அவர் அமல் செய்கிறார், அவர தொழுகை, அவர நோம்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி, குர்ஆன், திக்ர், தஸ்பீஹ், ஹௌரா எல்லாம், அவர குடும்ப வாழ்க்கை, அவருடைய பொருளாதார வாழ்க்கை, அவருடைய தர்மங்கள் எல்லாம். இப்ப இது முதலாவது அடிப்படை, இது சரியாக இருக்கணும். இந்த ஈமான்ல இருந்து கொண்டுதான் அடுத்த பகுதிகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மன்சாம ரமலான ஈமானன், ஈமான் சரியா இருந்து நோம்பு பிடிங்க. வமன் காம ரமலான ஈமானன், நீங்க ஈமான் சரியா இருந்து கியாமுல் தொழுங்க. அப்ப எனவே இந்த ஈமான் இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு ஆமன யூமினு ஈமானன். அப்ப ஆமனு வந்தால் ஈமான். அப்ப ஈமான் கொண்டால், சரியான முறையில் ஈமான் கொண்டால் தான் அமல் சாலியா மாறும். மறைமுகமான இணை வைப்போ வெளிப்படையான இணை வைப்போ இருக்கக்கூடாது. நம்பிக்கை ஈமான் தூய்மையாக இருக்கணும். அப்ப இந்த அக்கீதாட பாடத்தை படிங்க, அல்லாஹ் பத்தி படிங்க என்று சொல்றது காரணம் இதுதான். அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கான ஒரு அடிப்படை அம்சம் அதுதான். ரெண்டாவது, இது ஒரு தனியான தலைப்பு, இந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுறதனுடைய அந்த பட்டியலில் இது முதலாவது. இது நாங்க புரிந்து கொள்ளணும். இதுல நாங்க சரியாக இருக்கிறோம், இதை நாங்க சரியா ஓரளவு விளங்கிட்டோம்டா அல்ஹம்துலில்லாஹ். ரெண்டாவது பகுதிக்கு வருவோம். ரெண்டாவது என்ன?
அல் இஹ்லாஸ். முதலாவது ஈமான், ரெண்டாவது என்ன? அல் இஹ்லாஸ். நல்லா மனசில் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம எல்லாம் இமாம் புகாரி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், பயான் முடிஞ்சதோட எல்லாம் மறந்துடும். அப்படி இருக்கக்கூடாது. புறம் எடுத்து நோட்ஸ் எடுத்து என்ன உள்ளத்தில் அப்படி பக்குவப்படுத்தி அதை பேணி செய்யணும். நம்ம பயான் ரசிக்கிறதுக்கு அல்ல, படிக்கிறதுக்கு. இஸ்லாம் ரசிக்க சொல்ல இல்லை, படிக்க சொல்லுது. அப்போ எனவே நல்ல விஷயத்தை எடுத்துக்கொள்ளணும், அதை வாழ்க்கையில் கொண்டு வரணும். இல்லாமல் அவர் நல்லா பேசினாரு அப்படி, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அவ்வளோதான் அமல்கள். அதை நாங்கள் செய்யும் பொழுது இந்த எண்ணங்கள் வரணும். ரைட். ரெண்டாவது விஷயம் அல் இஹ்லாஸ், உள தூய்மை. எதை செஞ்சாலும் இஹ்லாஸ். இஹ்லாஸ் இல்லாமல் நீங்கள் எதை செஞ்சும் பிரயோசனம் இல்லை. எதை செஞ்சும் பிரயோசனம் இல்லை. வீணாக கஷ்டப்பட தேவையில்லை. இஹ்லாஸ் இல்லைண்டா நம்ம கால் கடுக்க தொழுகிறதுல பிரயோசனம் இல்லை, நடுநிசையில் எழும்பி தொழுகிறதுல பிரயோசனம் இல்லை, குர்ஆன் ஓதுறது பிரயோசனம் இல்லை, ஒன்றும் பிரயோசனம் இல்லை. இப்போ இதில் ரெண்டாவது படி என்ன? இஹ்லாஸ். எவ்வளோ பாருங்க, ஒரு அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்றேன்டா எவ்வளோ அதை நம்ம பக்குவப்படுத்தணுங்கிறது நாங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம சாதாரணமாக நினைச்சு கொண்டிருக்கிறோம். இஹ்லாஸோட, உள தூய்மையோட. உள தூய்மைனா என்ன? நான் செய்கிறது, நாங்கள் விளங்குற பாசையில் சொல்லதா இருந்தால், நான் செய்கிறது என்னுடைய ரப்புக்காக. அதை யாரு பார்த்தாலும் சரி, பார்க்காட்டியும் சரி, பாராட்டினாலும் சரி, பாராட்டாட்டியும் சரி, யாரு என்ன நினைச்சாலும் பரவாயில்லை, நான் செய்கிறது என்ற ரப்புக்காக மட்டும். அது நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. பிறர் பாராட்டணும், பிறர் புகழணும், பார்த்தீங்களா சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது, அது ஒரு 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 குப்பையில் போட வேண்டிய வார்த்தைகள். இன்றைக்கு புகழுவாங்க, நாளைக்கு கேளுவாங்க, பிடிச்சா பாராட்டுவாங்க, பிடிக்கலையா தூக்கி குப்பையில் வீசுவாங்க. அதுக்கு ஏமாந்துட்டால் இந்த உலகத்தில் அவரை போல ஒரு நஷ்டவாளி யாருமே இல்லை. இந்த பாராட்டுக்கு ஏமாந்துட்டா, புகழ்றதுக்கு ஏமாந்துட்டா, பார்த்தீங்களா சூப்பராகின்னு சொல்லிட்டாரு, மாஷா அல்லாஹ், என்ன பிரயோசனம்? மக்கள் என்ன பிடிச்சா நபி மாதிரி உயர்த்துவாங்க, பிடிக்க இல்லையா நாய் மாதிரி மிதிப்பாங்க. இதான் மக்கள். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க என்றால் என்ன? மக்களை திருப்திப்படுத்த இயலாது. துத்ரக். மக்கள்கிட்ட திருப்தி என்பது அடைய முடியாத இலக்கு. அடைய முடியாத இலக்கு நோக்கி ஒருத்தன் போறானா இருந்தா அவன் பைத்தியாரனா இருப்பான். கலைஞா இங்கால போற பஸ்ல ஏறி அவன் கண்டிக்கு போறன்னு நினைச்சா அவன் புத்தி சுவாதீனம் உள்ளவனா, புத்தி உள்ளவனா? இங்கால போறாரு, கொழும்புக்கு தானே போகலாம், இங்கெல்லாம் கண்டி. அப்ப இங்கால உங்களுக்கு அடைய முடியாத இலக்குன்னு தெரிஞ்சுக்க போறோம், அதை நோக்கி போறான் என்றால், அப்ப எனவே நாங்க யாருக்கு அமல் செய்யறோம்? அல்லாவுக்காக. அல்லாவுக்காக மட்டும்தான். அம்மாக்கோ, வாப்பாக்கோ, தாய்க்கோ, தந்தைக்கோ, மகனுக்கோ, மகளுக்கோ, நண்பர்களுக்கோ, பெரியார்களுக்கோ யாருக்கும் அல்ல, அல்லாவுக்காக மட்டும். ஒவ்வொரு தொழுகையும், ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு ஓதலும், ஒவ்வொரு திக்ரும், ஒவ்வொரு வார்த்தையும் எல்லாம் அல்லாவுக்கு. குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர். என்ற தொழுகை, என்ன வணக்க வழிபாடுகள், இன்ன ஸலாத் என்ற தொழுகை, வ நுசுகி என்ற வணக்க வழிபாடுகள், நற்கிரியைகள், வ மஹ்யாய என்ற வாழ்க்கை, வ மமாத்தி என்னுடைய மரணம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அது அல்லாஹ்வுக்கு மட்டும் உரித்தானது, அல்லாஹ்வுக்கு மட்டும். அதுல யாருக்கும் இணை துணை கிடையாது. அப்ப எனவே இஹ்லாஸை பாதுகாத்துக் கொள்ளணும். சலபு சாலின்கள் அமல்களை மறைச்சு செய்வாங்க. அமல்களை மறைச்சு என்ற அளவு உங்களோட அமல்கள் யாருக்கும் தெரியக்கூடாது. இப்போ பள்ளிக்கு வாரம் தொழுகிறோம் பார்க்குறாங்க, அதுல பிரச்சனை இல்லை. நாங்கள் நிறைய அமல்களை மறைச்சு செய்யணும். இவரை பார்த்தா பெரிய அமல் செய்கிற ஆள் மாதிரி இல்லையேன்னு நினைக்கணும் ஆக்கள். நம்மட அமல் அல்லாஹ்க்கு நமக்கு தான் தெரியும். இவரை பார்த்தா என்ன ஒரு அமலும் இல்லையே, இவர் என்ன சும்மா போறாரு வாராரு. சலபு சாலின்களோட நீங்க வாழ்ந்தா, சஹாபாக்களோட வாழ்ந்தா, தாபீன்களோட வாழ்ந்தா, அப்படித்தான் ஒருவர் அவர்களை பெற்றுக்கொள்வார். ஏன்னா அவங்கட உறவு ரப்போடு அப்படிதான் இருக்கும். கணவன் மனைவி ஒரே கட்டில் ஒன்றாக உறங்கி கொண்டிருப்பார்கள். சலபு சாலின்கள், சஹாபாக்கள், தாபீன்களோட காலத்துல மனைவி தூங்கிடுவாங்க, கணவன் அப்படியே கண்ணால கண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கும். மனைவிக்கு தெரியாது இவங்க ஏன் அழுகிறாங்கன்னு, மனைவி தூக்கம். ஆனா அவர் இரவு முழுக்க அல்லாஹ்வுடைய அச்சத்தால் கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருப்பார். பக்கத்துல இருக்கிற மனைவி கூட தெரியாது. சில அறிஞர்கள், வீட்டுல பெரும் அறிஞர்கள், பெரிய அறிஞர் அவுசாயி போன்ற அறிஞர்கள் என்ன செய்வாங்கன்னா, வீட்டுல இருக்கிற நேரத்துல இபாதத் அவ்வளவு செய்வாங்க, யாருக்குமே தெரியாது. ஒரு நாள் இமாம் அவுசாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சந்திக்க ஒரு வயது முதிர்ந்த பெண் ஒரு ஃபத்வா, மார்க்க சட்டம் கேட்கறதுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா வீட்டை திறந்த உடனே முன்னுக்கு இருக்கிற அந்த முன்பகுதி, பிராந்தன்னு சொல்லுவாங்களே, முன்னுக்கு இருக்கிற வீட்டினுடைய முன்பகுதியில் தண்ணி அப்படியே
அப்ப அந்த பார்த்த பெண்மணி பார்த்துட்டு சொல்றால், என்ன சின்ன பிள்ளை வந்து சிறுநீர் கழிச்சிருக்குது, ஏன்னா சிறுநீர் கழிச்ச மாதிரி தண்ணி. அப்ப அந்த பொம்பளைக்கு, அந்த போன மனுஷி, அந்த பெண்ணுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. அந்த அவுசாயிட மனையை கூப்பிட்டு சொன்னாங்க, இவ்வளோ பெரிய இமாம் இருக்கிற வீட்டில் சின்ன பிள்ளை சிறுநீர் கழிச்சிருக்குது, வீட்டுக்கு முன்னுக்கு சிறுநீர் கழிச்சிருக்குது, நீங்கள் சுத்தம் பண்ணாமல் வச்சிருக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போ அவுசாயிட மனைவி சொன்னாங்க, அது சிறுநீர் இல்லை, நேற்று அவர் சுஜூதில் கியாமுல்லைல் தொழும் பொழுது சுஜூதில் வடித்த கண்ணீர் துளிகள், அதுதான் அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ மாதிரி டைல்ஸ் காப்பட் இல்லை, களி அந்த களி போடப்பட்ட இதுதான் அவங்களோட வீடு, களி தான் கீழே போடப்பட்டீங்க. அவர் சுஜூதில் இருந்து வடித்த கண்ணீர் துளி வந்து அப்படி என்ன மூத்திர மாதிரி சிறுநீரை மாதிரி அப்படி இருக்குது. அப்ப இவர்கள் வெளியில பார்த்த இவங்க யாரு, என்ன செஞ்சாங்க, இவங்களோட அமல் என்ன தெரியாது. இரவு முழுக்க சுஜூதுல இருந்து அல்லாஹ்வோடு பேசி கொண்டிருப்பார்கள். பெரும் அறிஞர்களை சந்திக்க போனா அவங்களோட 2 நாள் 3 நாள் இருப்பாங்க. ஆனா அவர் எல்லாரும் மாதிரி தூங்குவாரு, எழும்புவாரு, அமல்கள் தெரியாது. ஏன்னா அந்த அளவு அவர்கள் இஹ்லாஸ்ல பக்குவமாக இருந்தார்கள். இன்னைக்கு நாங்க அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர ஷைத்தானால வழிகடிக்க முடியாத ஒரே ஒரு சமூகம் இருக்குமாக இருந்தா ஷைத்தானே சொல்றான், நான் எல்லாரையும் வழிகெடுப்பேன், ஆனா ஒரே ஒரு கூட்டத்தை என்னால் வழிகெடுக்க இயலாது. யார்? இஹ்லாஸ் உள்ளவர்கள், அவர்களை வழிகெடுக்க இயலாது. ஷைத்தானே சொல்றான், யார் நான் எல்லாரையும் வழிகெடுப்பேன், ஆனா இவங்களை மட்டும் இயலாது. அப்ப எனவே இந்த இஹ்லாஸ் என்பது, உள தூய்மை என்பது இபாதத்தில் இருக்கணும், எங்களோட வணக்கத்தில் இருக்கணும், எங்களோட தொழுகையில் இருக்கணும், எங்களோட ஓதல்ல இருக்கணும், எல்லாத்தையும் இஹ்லாஸ். ஒரு மனிதன் அல்லாஹ் கொடுத்த அருளை பயன்படுத்துறார், உச்சகட்டத்தில் பயன்படுத்துறாருன்னா அது அல்லாஹ் பார்த்து சந்தோஷம் அடைவான், அல்லாஹ் பார்த்து சந்தோஷம் அடைவான். இப்போ ஒரு ஆளுக்கு வந்து நல்ல அல்லாஹ் அறிவை தந்திருக்கிறான், இவர் இஹ்லாஸ் இஹ்லாஸ்னு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தா சரி வருமா? அது ஒரு பெரிய பாவம். இல்ம மறைச்சா அது பெரிய பாவம். அது அதே மாதிரி அல்லாஹ் கொடுத்த ஆற்றல்களுக்கு அதை மனிதன் பயன்படுத்துறது அல்லாஹ் விரும்புறான். ஆனா அவனோட உள்ளத்துல நான் ரப்புக்காக மட்டும்தான் இதை செய்யறேன்னு வரணும், மக்களுக்காக அல்ல. அப்ப எனவே 2வது அடிப்படை எங்களிடத்துல இஹ்லாஸ் இருக்கணும், அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு. இது 2வது. 3வது என்ன? 3வது அடிப்படை, இப்ப ஈமான் சரி, இஹ்லாஸ் சரி, இப்ப 2வது படி. 3வது போறார், அமல்கள் செய்கிற பொழுது அந்த செய்கிற அமல்கள் அது இத்திபா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் பின்பற்றி செய்ய வேண்டும். இப்திதா, பித்அத் அல்ல. ஒரு அமல் செஞ்சா அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச மாதிரி செய்யணும். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். நபியை பின்பற்றணும். அமல்கள் நீங்க நினைச்சது அமல்கள் அல்ல, நான் நினைச்சது அமல்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னார்களோ செய்தார்களோ அப்படி செய்தால் அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி இல்லைண்டா நீங்களா உருவாக்கி மலை போல நன்மை செஞ்சாலும் அது தூக்கி எறியப்படும். அமல் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு 3வது என்ன செய்யணும்? இத்திபா. அதான் நான் சொல்லணும், நீங்க பிதத்துகள் செய்யாதீங்க, பிதத் செய்யாதீங்க. பிதத் செஞ்சா ஏற்றுக்கொள்ளப்படுமா? பிதத் செஞ்சா ஏற்றுக்கொள்ளப்படுமா? அது நன்மை தானே. அவங்களா உருவாக்குறாங்க, அமல்களை உருவாக்குறாங்க. அமல்களை உருவாக்குற அதிகாரத்தை அல்லாஹ் யாருக்கும் கொடுக்க இல்லை. யாரும் அமல்களை உருவாக்க இயலாது. இருக்கிற அமலை அப்படியே செய்யறது தான் இஸ்லாம். இருக்கிற அமல்களை அப்படி பின்பற்றுவதுதான் இஸ்லாம். இல்லாம நீங்க நினைச்சு செஞ்சீங்கன்னா உங்களோட அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது, பிதாத் ஏற்றுக்கொள்ளப்படாது. மன் அமில அமலன் லைஸா அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். யார் புதுசா ஒரு காரியத்தை செய்யறாரோ, இஸ்லாத்துல இல்லாத புதுசா ஒன்றை செய்யறாரோ அது நிராகரிக்கப்படும், ரிஜெக்ட். அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா? செய்வோம். ரசூலுல்லாஹ் செய்யலையா? செய்ய மாட்டோம். அது யார் செஞ்சாலும் சரி. அப்ப எனவே ஒரு மனிதனுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி செய்யணும். எப்படி அவர்கள் நின்றார்கள், எப்படி தொழுதார்கள், எப்படி திக்ர் செய்தார்கள், எப்படி ஓதினார்கள், எப்படி வணக்கம் செய்தார்கள், எப்படி வழிபாடுகள் செய்தார்கள், அவங்களுடைய முழு வாழ்க்கையும் நாங்க பின்பற்ற வேண்டுமே தவிர நாங்களாக உருவாக்க கூடாது. இப்ப இந்த இடத்துல பாருங்க, நாங்க சொல்றோம் நீங்க இந்த டைம்ல இந்த தொழுகை என்று நீங்க தொழுதால் அதை ரசூலுல்லாஹ் செஞ்சு காட்டியிருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒன்றை உருவாக்கி செய்வதில் எந்த பலனும் இல்லை. நிறைய துஆக்களை உருவாக்குவாங்க, நிறைய ஸலவாத்துகளை உருவாக்குவாங்க. அப்ப இது அது செய்யறது பிழையா கேட்பாங்க. நாங்க என்ன நல்லது தானே செய்யறோம், குர்ஆன் ஓதுறது என்ன பிழையா, ஸலவாத்து சொல்றது என்ன பிழையா? பிழை இல்லை.
ரசூலுல்லாஹ் அதை காட்டி தரையில்லை. ரசூலுல்லாஹ்க்கு மாறு செஞ்சா நீங்க குற்றவாளி. அடிக்கடி நம்ம சொல்ற விஷயம் தான். எந்த ஒரு அமலாக இருந்தாலும், இப்ப பாங்க சொல்றீங்களா, ரசூலுல்லாஹ் எப்படி பாங்க சொல்ல சொன்னாங்க அதே மாதிரி சொல்லுவோம். முன்னால ஸலவாத் சொல்றீங்களா, அது ரசூலுல்லாஹ் காட்டி தரையில்லை. பாங்க முடிஞ்சா ரசூலுல்லாஹ் ஸலவாத் சொல்ல சொன்னாங்க, அது ஹதீஸ்ல இருக்குது. அதுக்கப்புறம் துஆ ஓதுறோம், அது ஹதீஸ்ல இருக்குது. ரசூல் அல்லாஹு அக்பர் தக்பீரை கிடைச்சாங்க, நீயத்து உள்ளத்துல நினைக்கணும். நீங்க உஸல்லி ஃபர்ல் அல்லுஹரி அர்பா ரகாத்தின் அதா முஸ்தக்பின் அல் காபதி ஷரீஃப் லில்லாஹி தஆலா மாமூமன், நீங்க சொன்னா அது பித்ஆ. சொல்லி கொடுப்பாங்க. எப்படி நீயத்து உள்ளத்தால நினைக்கிறது ஃபர்லு, அதை சொல்றது சுன்னத்து. இந்த சொல்றது சுன்னத்துன்னு யார் சொல்லி தந்தது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? சஹாபாக்கள் சொன்னாங்களா? எங்கேயாவது ஒரு ஹதீஸ்லயாவது இருக்குதா? இல்லை. அப்ப நீயத்து நினைக்கிறது ஃபர்லு, நீங்களா உருவாக்கிட்டீங்க. நினைக்கிறது ஃபர்லு, நினைக்கிறது மட்டும்தான் ஃபர்லு. அவங்க தலஃபுஸ் பிஹா சுன்னான்னு சொல்லி கொடுப்பாங்க, மொழிறது சுன்னத்து. யார் சொல்லி தந்தது? அப்ப அப்படி நீங்க சொன்ன அந்த தொழுகை பிதத்தோட கலந்தா அந்த தொழுகை பரிபூர்ணமா அமையுமா? அதனால நாங்க சொல்றோம் பிதத்தை விடுங்க. ரசூலுல்லாஹ் எத்தனை தொழுகை தொழுதாங்க. என்னைக்காவது தொழுகை முடிஞ்சு ரசூலுல்லாஹ் துஆ கேட்க, ரசூலுல்லாஹ்வோட பெரியார் உலகத்துல யாராவது இருக்காங்களா? ரசூலுல்லாஹ்வோட துஆ கேட்டு பின்னால் சஹாபாக்கள் ஆமீன் சொன்னா எவ்வளவு பரக்கத்துக்குரியது. ஆனா ரசூலுல்லாஹ் காட்டினாங்களா? காட்ட இல்லை. ரசூலுல்லாஹ் காட்ட இல்லை. 5 நேர தொழுகை பின்னால கையேந்தி யா அல்லாஹ் அப்படி இப்படின்னு சொல்லி அரபால கேட்க, பின்னால ஆமீன் ஆமீன் ஆமீன். இந்த கல்ச்சர் யார் உருவாக்குனது? ரசூலுல்லாஹ் செஞ்சு தந்தாங்களா? இல்ல. அப்ப நாங்க ஏன் அதை செய்யறோம்? நாங்க ஏன் அதை உருவாக்குறோம்? அப்ப ரசூலுல்லாஹ் இப்படித்தான் தொழுகை முடிஞ்சாரை அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 ஓதுறதுக்கு நிறைய துஆக்களை சொல்லி தரும் பொழுது நாங்க என்ன ஒரு வடிவத்தை உருவாக்குறோம். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர். அது அந்த ஓதல்ல வந்தா பிரச்சனை இல்லை. இவர் சொல்லி கொடுக்க பின்னால சொல்லி இவர் துஆ கேட்க அவர் ஆமீன் சொல்லி ஏன் இதை செய்றீங்க? இது ஏற்றுக்கொள்ளப்படுமா? துஆ கேட்கிற தப்பில்லையே. நீங்க ரசூலுல்லாஹ்க்கு மாறு செய்றீங்களா, அது தப்பு. அதனால தண்டிக்கப்படுவீர்கள். அதனால உங்களோட அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப எனவே பித்அத் செய்யக்கூடாது. சுன்னாவை பற்றி பிடியுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன முறைப்படி செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் தொழுகையை எப்படி ரைட் அல்லாஹ் அக்பர் தக்பீரை கட்டி தொலை சொன்னாங்களா? அல்லாஹ் அக்பர் நினைச்சீங்களா உள்ளத்துல? அல்லாஹ் அக்பர் தக்பீரை கட்டுங்க. அதுக்கப்புறம் என்ன ஓது? அல்லாஹ் பாயித் பைனி வ பைன ஹதாயா, இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தா அது மாதிரி ஓதுங்க. அப்ப எனவே இந்த அடிப்படையில் ஒரு மனிதன் அமல் செய்தால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லாம நாங்க நினைச்சு 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 அமல்களை உருவாக்கி, அல்லது எங்களுடைய வாப்பா, எங்களோட உம்மா, எங்களோட சின்னம்மா, பெரியம்மா, இவங்க தான் ஆதாரம் மார்க்கத்துக்கு, அவங்க சொல்லி தந்தாலும் நாங்க செய்யறோம். ஏன்னா இவ்வளவு காலமா செஞ்சு வந்தோம், நாங்க இப்ப எப்படி விடுறது? இவ்வளவு காலம் செஞ்சு வந்ததை பார்க்காதீங்க. அது ஆதாரத்தின் அடிப்படையில் இருக்கிறதா இல்லையா விட்டுருங்க. ஆதாரம் இருக்குதா செய்யுங்க, நபி வழியில இருக்குதா செய்யுங்க. அதன் நன்மை அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லைன்னு சொன்னா 60 வருஷமா கஷ்டப்பட்டு எந்த நன்மையும் இல்லாம கஷ்டப்படுவீங்க. அதாவது காஃபிர்கள், பிதத்வாதிகள், வீணா நிறைய பாருங்க அமல் செய்வாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஆமிலத்து நாசிவா தஸ்லா நாரன் ஹாமியா. கஷ்டப்பட்டு அமல் செய்யறாங்க, போற இடம் நரகம். ஹல்லத்தா ஹதீஸ்ல காஷியா ஓதி பாருங்க. ஆமிலத்து நாசிபாத், கஷ்டப்பட்டு அமல் செய்யறாங்க, ஆனா போற இடம் நரகம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த மார்க்கம் என்பது உணர்ச்சி வசப்படுறதோ ஆவேசப்படுறதோ, நாங்க இப்படி ஆகிட்டோம் சும்மா நாங்க உணர்ச்சி வசப்படுறதல்ல மார்க்கம். இந்த மார்க்கம் வஹி. இந்த வஹி என்பது அறிவு. அதை பின்பற்றி நாம் செயல்படுத்த வேண்டும். விளங்கி அறிந்து செயல்படுத்த வேண்டும். மார்க்கத்தை படித்து செய்ய வேண்டும். அறியணும். அப்ப எனவே நாங்க நினைச்சது அல்லது நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் மார்க்கம் அல்ல. எல்லா விஷயத்திலையும் ஒரிஜினல் தேடுறோம். ஆனா மார்க்கத்துல மட்டும் யார் சொன்னாலும் எடுத்துக்கொள்றோம். ஏன்னா மார்க்கம் தானே இது. மார்க்கத்தை நாங்க அதை பொருட்படுத்த தேவையில்லை. துனியாண்டு அதுல கரெக்டா இருப்போம். அவர் டாக்டர் முடிச்சிருக்கிறார், பிஎஸ்சி முடிச்சிருக்கிறார், அதுவும் சரியாவில் மார்க்கத்துல பிஎஸ்சி முடிச்சிருக்கிறார். பார்த்தா மிம்பர்ல அசா கோலன்னு பிடிச்சிக்கிட்டு கூட்டுதுவா ஓதிட்டு இருக்கிறார். அவர் பிஹெச்டி சரியாவில். இன்றைக்கு நான் யூடியூப்ல பாக்குறேன், ஒரு போன்ல பாக்குறேன் காட்டுது. அவர் என்ன ஷரியா துறையில் கலாநிதி பட்டம் முடிச்சிருக்கிறார். அவருக்கு ஜும்மா தெரியாது. ஜும்மா எப்படி ஓதுறன்னு தெரியாது. நபி வழியில ஜும்மா எப்படின்னு தெரியாது. ரசூல் அப்படி செஞ்சாங்களா? மிம்பர்ல இருந்து எங்கேயாவது ஒரு துவா ஓதுனாங்களா? அல்லது அசா அப்படி பிடிச்சிட்டு இருந்தாங்களா? ஏன் இது? அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனா 15-20 வருஷமா ஷரியா படிச்சுக்கிறார், பிஎஸ்சி முடிச்சுக்கிறார். ரசூல்லா செஞ்ச ஜும்மா அவருக்கு தெரியாது. ரசூல்லா தொழுகை தெரியாது. என்ன பிரயோசனம் இருக்குது? அதனால சொல்றோம், அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கத்தை படிங்க, வஹையை படிங்க, குர்ஆன் சுன்னா பின்பற்றுங்க. இப்படி நீங்க அமல் செஞ்சீங்க என்றால் 3வது படியில கால் வைப்பீங்க, அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இது 3 தான் அடிப்படை. அதோட சேர்த்து 4வது ஒரு அம்சம் வருகிறது, 5வது வருது, 6வது வருது. இந்த 6 இருந்தா பரிபூர்ணமாக இருக்கும். இந்த 3 அடிப்படை. 4வது, எங்களோட அமல்கள் நாங்க எப்பயுமே செய்யும் பொழுது
அமல்களோட கூலிய விளங்கி உணர்ந்து அந்த ஆதரவோட செய்யணும். விளங்குதா? இப்ப அல்லாஹ் நான் ஒரு அமலை ரசிச்சு ருசிச்சு நன்மையை ஆதரவு வச்சு என்ற ரப்புக்காக நான் செய்கிறேன், என்ற ரப்பு இந்த கூலியை தருவான், என்ற ரப்பு இதை ஏற்றுக்கொள்வான், என்ற ரப்புக்கிடம் நான் கூலி எதிர்பார்க்கிறேன் என்று நன்மையை ஆதரவு வச்சு செய்யணும். நன்மை ஆதரவு வச்சு செய்யணும். நன்மை ஆதரவு வச்சா யாராவது அந்த நன்மையை இழக்க நினைப்பாரா? நினைக்க மாட்டார். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்படி மன்சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன். இஹ்திசாப்னா என்ன? நன்மையை ஆதரவு வச்சு செய்யறது. நோம்பு அஸ்ஸௌமுலி வ அன அஜ்ஸி பிஹி, நோம்பு எனக்குரியது, நான் கூலி கொடுக்கிறேன் அல்லாஹ் சொல்கிற பொழுது நாங்க அதை விடுவோமா? அந்த நோம்பை விடுவோமா? அந்த நோம்பை பால்படுத்துவோமா? அப்ப எந்த இபாதத்து செய்யறண்டாலும் நாங்க நன்மையை ஆதரவு வச்சு செய்யணும். இது 4வது விஷயம். இப்ப நன்மையை ஆதரவு வச்சா ஒரு ஆளுக்கு இந்த செயலை செஞ்சா இவ்வளோ கிடைக்குதுன்னு அவர் நினைச்சிட்டாருண்டா அவர் அதை இழக்க மாட்டார். ஒரு சதத்தை, ஒரு ரூபாய் கூட இழக்க மாட்டார். இதை செஞ்சுதாங்க 2 மணித்தியாலத்துக்கு நான் உங்களுக்கு இவ்வளவு தாரேன் என்றா அதை இழக்க மனசு விடாது. இது உலகத்துல. அல்லாஹ் தார கூலி எப்படி இழந்து போவார்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதர் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி அல்லது சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்தி இப்படி சொன்னா அவருக்கு என்ன நடக்கும்? غرست له نخلة في الجنة وفي رواية غرست له شجرة في الجنة سبحان الله العظيم وبحمده அல்லது சுப்ஹான் அல்லாஹ் வபிஹம்தி 2 மாதிரி ரிவாயத் வருது. இப்படி நீங்க சொன்னா சொர்க்கத்துல உங்களுக்கு மரம் நாட்டப்படும். இன்னொரு ரிவாயத்துல பேரிச்சம்பழம் அந்த மரம் நாட்டப்படும் வருது. இப்ப இதை நான் உணர்ந்து சொல்றேன், சுப்ஹான் அல்லாஹ் அஸீம் வபிஹம்தி, சுப்ஹான் அல்லாஹ் அஸீம் வபிஹம்தி. இந்த நன்மை ஆதரவு வச்சு செய்றேன். அப்ப நினைக்கிறேன் நான் சொர்க்கத்துல மரம் நாட்டி கொண்டிருக்கிறேன். நான் இந்த உலகத்துல இந்த பூமியில இருந்து கொண்டு சொர்க்கத்துல மரம் நாட்டி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் 12 ரக்காத் சுன்னத் தொழுதால் நான் சொர்க்கத்தில் மாளிகை கட்டி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நீங்க சொர்க்கத்துல மாளிகை கட்டுறண்டா, இந்த நம்ம திஹாரில ஒரு வீடு கட்டுறேன்டா, ஒரு நாளைக்கு ஒரு வீடு கட்டுறேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு யாராவது சின்ன வேலையை தந்துட்டாங்க, இதை செஞ்சிட்டீங்கடா, நீங்க ஒரு 20 நிமிஷத்துக்கு இந்த வேலையை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இங்க ஒரு வீடு, நாளைக்கு அங்க ஒரு வீடு, இங்க ஒரு வீடுன்னா நாங்க விடுவோமா இதை? ஏன்னா எங்களுக்கு அதுல பெருமதி விளங்குது. இங்க ஒரு பேஜ், இங்க ஒரு 2 பேஜஸ் காணி எடுக்கிறேன்டா, அதுல பெருமதி எங்களுக்கு விளங்குது. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் 12 ரக்காத் சுன்னத் தொழுது வந்தால் அது ஒரு விரிவான தலைப்பு. அது எப்படின்ட்டு இப்ப 12 ரக்காத் தொழுது வந்தால் முன்பின் சுன்னத்துக்களை சரியா நிறைவேற்றி வந்தால் சொர்க்கத்துல உங்களுக்கு ஒரு மாளிகை கட்டப்படும். யாராவது அதை மிஸ் பண்ணுவாரா? விடுவாரா? ஏன் நாங்க அதை உணரவில்லை, நாங்க விளங்க இல்லை. ஈசமா தனியா ஒரு தலைப்பு பேசியிருக்கிறேன், அதை பார்த்துக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அப்ப எனவே இந்த முன்பின் சுன்னத்துக்கள் அது விளங்கி உணர்ந்து நன்மைகள் ஆதரவு வச்சு நாங்க எப்படி ரைட் நான் இதை தொழுகிறேன். அதே மாதிரி ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தையை மொழிஞ்சு இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அஸீம், சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அஸீம். நான் எதை செய்கிறேன்? என் ரப்புக்கு விருப்பமான 2 வார்த்தைகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் ரப்புக்கு விருப்பமான 2 வார்த்தைகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்ப அந்த மனிதன் உணர்வு அப்படி வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி தான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ஒழு செய்கிறார். ஒரு ஆள் ஒழு செஞ்சு போட்டு நல்ல முறையில் உது செய்கிறார். ஒழு செஞ்சு போட்டு இந்த துவா ஓதுறார். கஷ்டமா இது? என்ன துவா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இவ்வளவுதான். இது வேறு மாதிரி அறிவிப்பு வருது. இது நான் லேசா சொல்லி தரேன் உங்களுக்கு. உது செஞ்சு போட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. சஹீஹ் முஸ்லிம் ரிவாயத். இதை சொன்ன என்ன நன்மை கிடைக்கும்? ஒவ்வொரு நாளும் ஒரு 5 முறை, குறைஞ்சது 5 முறை ஒழு எடுப்போம். 5 முறையாவது எடுப்போம். சொன்னா என்ன நடக்கும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே, ரமலான் வந்தா சொர்க்கத்தில வாசல்கள் எல்லாம் திறக்கும். இதா ஜா ரமலான் ஃபுத்தியத் அப்வாபுல் ஜன்னah வ குல்லிகத் அப்வாபுன் நார் வ சுஃபிதத்திஷ் ஷயாத்தீன். ரமலான் வந்த உடனே சொர்க்கத்தில் 8 வாசல்களும் திறக்கப்படும். அப்ப இது ரமலான் மாசம் வந்தா சொர்க்கத்தில் 8 வாசல் திறக்கப்படும், நரகத்திர வாசல்கள் மூடப்படும், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுவார்கள். இந்த துவாவை நீங்க ஓதினா ரமலான் காலத்திலும் சரி, ரமலான் அல்லாத காலத்தில் ஓதினாலும் சரி, சொர்க்கத்திலே 8 வாசல்களும் திறக்கப்படும். யார் இதை உது செய்து விட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று ஓதுவாரோ ஃபுத்திஹத் லஹு அப்வாபுல் ஜன்னத்தி ஸமானியா யதுகுலு மின் ஐஹா ஷா. அது மட்டுமல்ல, அவருக்காக சொர்க்கத்தில் 8 வாசலும் திறக்கப்படும். அவர் விரும்பிய வாசலால் சொர்க்கம் செல்வார். எவ்வளவு சிறப்பு இது! ஒரு நாளைக்கு இதை
5 முறை சொர்க்கத்துல வாசலை திறக்கலாம். நோன்பு காலத்துல இல்ல, நோன்பு பிறகும் இதை ஓதுனா சொர்க்கத்துல வாசல் திறக்கப்படும். அப்ப எவ்வளவு இந்த நன்மையை ஆதரவு வச்சா யாரா விடுவாங்களா? இந்த நன்மையை ஆதரவு வச்சா யாரா விடுவாங்களா? அப்ப நன்மையை ஆதரவு வைக்க வைக்க அமல்கள்கிட்ட பெருமானம் விளங்கும். இது லேசு எங்களுக்கு இந்த அமல் செய்யறது லேசு. ஆனா இதை விளங்கிட்டோம்டா, இந்த ஒரு வார்த்தையை சொன்னா அப்படி சொர்க்கத்தில் 8 வாசலும் திறக்கப்படுது, விரும்பின வாசலால் நான் செல்வேன் என்று சொன்னா எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். இதை நாங்க இப்ப பயான் முடிஞ்சதா உது செய்யறோம், இந்த துவா ஓதுனோம்னா சொர்க்கத்தில் வாசல் திறக்கப்படுது. அதுக்கு டைம் ஒன்று இல்லை, எப்ப உதவு எடுத்தாலும் சரி. அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரி நன்மையை ஆதரவு வைக்கணும். நன்மை ஆதரவு வைக்கணும். என் ரப்பு எனக்கு கூலி தருவான், என் ரப்பு இந்த அளவு தாரான்டா அவர் அதை விட மாட்டார். அப்ப சில துவாக்கள் இருக்குது, அந்த துவாக்களை ஓதுனா, கருத்தை விளங்கி ஓதுனா, அதனுடைய அர்த்தத்தை புரிந்து ஓதுனா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், செய்துல் இஸ்திக்ஃபார் காலையில் ஓதி மாலை ஆறதுக்கு முன்னால மௌத்தா போனா அவர் சொர்க்கவாதி. புகாரில் வர ஹதீஸ், சையான ஹதீஸ். அப்ப அது நாங்க அதை அர்த்தத்தை விளங்கி ஓதி இந்த நான் மௌத்தா போன சொர்க்கவாதிண்டா யாராவது ஒரு மனுஷன் விடுவானா? விட மாட்டான். தூங்க போனா ரைட், நான் இன்றைக்கு செய்துல் இஸ்திக்ஃபார் ஓதினேனா, இந்த துவா ஓதினேனா, தூக்கம் வரக்கூடாது. அப்படி பழகணும். நீங்க நான் பழகணும். இன்றைக்கு ஏதோ குறைபாடிக்குது, இன்றைக்கு நாளில் ஏதோ குறைபாடிக்குன்னு உங்களோட மைண்டுக்கு வரணும். ரைட், இன்னைக்கு துவா ஓதில, இந்த துவா ஓதில, ஓதிருங்க, அது பொறுத்துவங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி அந்த நன்மையில ஆதரவு வைத்து நாங்கள் செய்ய வேண்டும். இது என்ன 4வது விஷயம். 5வது விஷயம், எந்த அமலை செஞ்சாலும் நாங்க அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள், இதுல இருக்கிற பிழைகளை மன்னிச்சுக்கொள், இந்த அமல்ல இருக்கிற பிழைகளை நீ மன்னிச்சுக்கொள், இதை ஏற்றுக்கொள் என்று சொல்லி அல்லாஹ் இடத்துல நாங்க கேட்கணும், அல்லாஹ் இடத்துல ஆதரவு வைக்கணும். இது 5வது விஷயம். இப்ப பாருங்க, நான் சொல்றதுக்கெல்லாம் இந்த ஆதாரம் வேணுமே சும்மா சொல்லிட்டு போன்னு நினைச்சிடாங்க. இப்போ உதாரணமா நீங்க தொழுக முடியுது, தொழுக முடிஞ்சா நீங்க என்ன சொல்லுவீங்க? முதலாவது அஸ்தக்ஃபிருல்லாஹ். இப்போ நீங்க தொழுது பாவமா, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். முதலாவது என்ன? அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு ஆரம்பிக்கிறீங்க. செஞ்ச பாவமா? என்னப்பா நீங்க தொழுது போட்டு அல்லாஹ் இடத்துல யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிருந்தா அவ செஞ்ச பாவமா? இல்லை. அந்த இபாதத்துல ஏதாவது என்ன அறியாம வந்திருக்கும், யா அல்லாஹ் அதை மன்னிச்சிரு. யா அல்லாஹ் தொழுவேன், நான் இஷா தொழுவேன், யா அல்லாஹ் என்ன அறியாம ஏதாவது தவறான எண்ணங்கள் ஊசலாட்டங்கள் வந்திருக்கும், மன்னிச்சிரு யா அல்லாஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம். இப்படி ஓதுறோமே, அப்ப அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத் وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْ. அல்லாஹ்வோட உதவி வெற்றி எல்லாம் வந்தா, மக்கள் கூட்டமா இஸ்லாத்துக்குள்ள வரும்பொழுது, நபியே நீங்க கொளற வசதி பார்த்தீர்களா, நான் வெற்றி கொண்டு விட்டேன்னு சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தஸ்பீ செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவா செஞ்சு எல்லாரும் இஸ்லாத்துக்குள்ள எடுத்து பாவமா? பாவம் இல்லை. அப்ப யா அல்லாஹ் இவ்வளோ முயற்சி செஞ்சேன், உழைப்பு செஞ்சேன், அதுல ஏதாவது தவறு இருந்தா மன்னிச்சிரு யா அல்லாஹ். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர். ஏதாவது நல்லமல்கள், ஏதாவது ஒரு நல்ல சபை மஜ்லிஸ் முடிஞ்சாலும் நாங்க தான் சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். யா அல்லாஹ் மன்னிச்சிரு யா அல்லாஹ். இஸ்திக்ஃபார், தொழுகை, இபாதத் எல்லாத்தையும் இஸ்திக்ஃபார், யா அல்லாஹ் மன்னிச்சிரு யா அல்லாஹ். ஏன்னா அந்த இபாதத்துல குறைபாட நீக்கிட்டோம்னா அது பூரணமாயிரும். அப்ப அது ஏற்றுக்கொள்ளப்படும். அதனாலதான் நான் இந்த விஷயத்தை சொல்றேன். பொதுவாக நீங்கள் கூகுளில் அல்லது ஏதாவது ஒன்றில் தேடி பார்த்தீங்கன்னா இது வராது. ஆனால் இதை சேர்க்கணும் எப்படி? ரைட், இதுதான் விஷயம். மேலே சொன்ன 3 தான் வரும். இந்த நான் சொல்ற இந்த 4வது 5வது பாயிண்ட்லாம் அதை பூரணப்படுத்தும், அல்லாஹ் இடத்துல அழகாக கொண்டு போய் சேர்க்கும் இஸ்திக்ஃபார். அதே மாதிரி யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டி போட்டு என்ன கேட்டாங்க? ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். ரப்பனா தகப்பல் மின்னா, அல்லாஹ் பொறுப்பை கொடுக்குறான். அவங்க உள தூய்மையோட அவங்க கட்டுறாங்க, கட்டி போட்டு யா அல்லாஹ் ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். கட்டுனதே அல்லாஹ்வுக்காக, கட்டுனது அல்லாஹ்வோட இல்லத்தை. அப்படி இருந்தும் அவங்க கேட்கிறாங்கன்னு அர்த்தம் என்ன? நபி ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நான் செஞ்ச அமலை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் கேட்கணும், யா அல்லாஹ் நான் செஞ்ச அமல்களில் குறைபாடு இருந்தால் மன்னிச்சிரு யா அல்லாஹ்.
எந்த அமலை செஞ்சாலும் எந்த இபாதத்தை செஞ்சாலும் யா அல்லாஹ் இதுல குறைபாடுகளை நான் மன்னித்து இதை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். ஏன்னா எல்லா இபாதத்திலையும் குறைபாடுகள் இருக்கும். மனுஷன் தானே நாங்க, எங்களால் பரிபூர்ணமா செய்யலாது. எங்களால் பரிபூர்ணமா முயற்சிக்கிறோம், தக்பீரை கட்டுவோம், எவ்வளவு பயான் கட்டி என்னதான் இருந்தாலும் தக்பீரை கட்டும் பொழுது திடீர்னு யோசனை மாறிடும், திடீர்னு சிந்தனை மாறிடும். அப்ப எனவே யா அல்லாஹ் ஏற்றுக்கொள், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். அதே நேரம் அல்லாஹ் இடத்துல கேட்கிற நேரம் நாங்க இந்த துஆவை கேட்கணும், இஸ்திக்ஃபாரை செய்யணும், உள்ளத்துல ஒரு பயம் வரணும், உள்ளத்துல ஒரு பயம் வரணும். அல்லாஹ் இதை ஏற்றுக்கொண்டானா இல்லையா அந்த பயம் வரணும். அப்ப எனவே அல்லாஹ்விடத்துல நாங்க யா அல்லாஹ் இதை நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ், கபூல் செய்து கொள் யா அல்லாஹ், இதுல இருக்கிற குற்றம் குறைகளை மன்னிச்சிரு யா அல்லாஹ்னு சொல்லி ஏதோ ஒரு வழியில் அல்லாஹ்விடம் நாங்கள் இதுல குறைகளை நீக்கி பரிசுத்தமானதை அல்லாஹ் இடத்துல ஒப்படைக்கிறதுக்கு நாங்க முயற்சி செய்யணும். இது எத்தனை விஷயம்? 5வது விஷயம். 6வது தான் முக்கியமான விஷயம், எல்லாத்திலையும் அடிப்படை 6வது விஷயம் என்னண்டா, அமல் செய்வது லேசு, அந்த அமல்களை மௌத்து வரை பாதுகாப்பது கஷ்டம். சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா, பள்ளிக்குள்ள அமல் செய்வாங்க, வெளியே காலடி வச்சதோட அள்ளி கொடுத்துட்டு போயிடுவாங்க. வழங்குதா? செய்யற அமலை பாதுகாக்கணும், மௌத்து வரை பாதுகாக்கணும். அமல் செய்யறது லேசு. நான் அதான் சொன்னேன், இந்த 5லையும் நீங்க பாஸ் ஆகிட்டீங்க, ஈமானு சரி, இஹ்லாஸ் சரி, இத்திபா சரி, எல்லாம் சரி. நீங்க இஹ்திஸா நன்மை ஆதரவு செஞ்சீங்க, அல்லாஹ் இடத்துல இதை ஏற்றுக்கொண்டு சொன்னீங்க, எல்லாம் செஞ்சீங்க. இப்ப நீங்க இதை பாதுகாக்க இல்லைன்னா ஒரு பிரயோசனம் இல்லை. நீங்க எங்கால எடுத்தீங்க, அங்கால தூக்கி போட்டீங்க, அல்லது ஓட்டப்பைக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க நிறையாது. அப்ப இதை பாதுகாக்கணும். பாதுகாக்கணும் என்ன? எங்கட வாயை பாதுகாக்கணும், எங்கட வாயை பாதுகாக்கணும், எங்கட எண்ணங்களை பாதுகாக்கணும், எங்கட பொருளாதார நடவடிக்கையில சீராயிருக்கணும், எங்கட கை காலை வச்சுக்கிட்டு அநியாயம் செய்யாம இருக்கணும், நன்மையை பாதுகாக்கணும். இல்லைன்னு சொன்னா நன்மை மலை போல கொண்டு போவீங்க, தூக்கி எல்லாம் பங்கு வைக்கப்படும், அடுத்தவர்களுடைய பாவங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நன்மை மலை போல கொண்டு போனவர் மலை போன்று பாவத்தோட அல்லாஹ்விடத்திலேருந்து என்ன செய்வார்? நரகத்துக்குள்ள போவார். அப்ப இந்த நிலைக்கு நாங்க ஆளாயிடக்கூடாது. யாரை பத்தியாவது புறம் பேசினா நீங்க அவருக்கு நன்மையை கொடுக்குறீங்க, வாயை பாதுகாத்துக் கொள்ளுங்க சகோதரர்களே. யாரையாவது அநியாயம் செஞ்சிட்டீங்க, நாளைக்கு மறுமையில அல்லாஹ்விடத்துல அவர் போய் சொல்லுவார், யா அல்லாஹ் எனக்கு அடிச்சார், ஏசினார், அநியாயமா இந்த பொருளை எடுத்தார் யா அல்லாஹ் என்று சொன்னா உங்களோட நன்மைகள் எடுத்து கொடுக்கப்படும், நன்மைகள் எடுத்து கொடுக்கப்படும். உங்களோட நன்மை முடிஞ்சா அவங்களோட பாவம் எடுத்து உங்களுக்கு தரப்படும். நீங்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, நீங்க யாரையாவது ஒரு ஆளை பத்தி புறம் பேசுறதாக இருந்தா நீங்க உங்களோட வாப்பா அம்மாவை பத்தி புறம் பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? எங்கட நன்மை அவனுக்கு இவனுக்கு போறதை விட எங்கட அம்மா அப்பா போகட்டுமே. ஆனா நாளைக்கு மறுமையில நீங்க அம்மாவுக்கும் கொடுக்க மாட்டீங்க, பாப்பாவுக்கும் கொடுக்க மாட்டீங்க, ஆனா உங்களோட எதிரியை கொடுப்பீங்க. ஏன்? புறம் பேசி 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 நாளைக்கு அம்மா கொடுப்பீங்களா நன்மை? நான் என் நன்மை அம்மா கொடுப்பேன் அல்லது வாப்பா கொடுப்பேன், யாராவது சொல்லுவீங்களா? இல்லைனா என் அம்மா கொடுப்பேன், இந்த வாப்பாக்கு நான் நன்மை கொடுப்பேன், யாராவது ஒரு ஆள் சொல்லிடுமா? சொன்னா அவர் குர்ஆனை பொய்ப்பிக்கிறார். فَإِذَا جَاءَتِ الصَّاخَّةُ يَوْمَ يَفِرُّ الْمَرْءُ مِنْ أَخِيهِ وَأُمِّهِ وَأَبِيهِ وَصَاحِبَتِهِ وَبَنِيهِ. நாளை மறுமையில ஒரு மனிதர் அவருடைய சகோதரனை விட்டு விரண்டோடுவார், தாய் தந்தையை விட்டு விரண்டோடுவார், பக்கத்துல விட்டு நிற்க மாட்டார், பேசுற கூட பக்கத்துக்கு போக மாட்டார். அம்மா வராங்கன்னு விரண்டு ஓடுவார், பேச போக மாட்டாரு. எப்படி அதெல்லாம் இல்லை, விரண்டோடுவார்கள். மனைவியை கண்டு விரண்டோடுவார்கள். இந்த உலகத்துலதான் அன்பு மனைவி, அன்பு கணவன், அன்பு உம்மா, அன்பு அப்பா. நாளைக்கு மறுமையில கண்டாலே ஓடுவாங்க, கண்ட விரண்டோடுவாங்க. அப்ப எனவே நன்மைகளை பாதுகாக்கணும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நன்மைகளை நாங்க பாதுகாத்து வச்சு அல்லாஹ் இடத்துல பெற்றுக்கொள்ளணும். இந்த 6 அம்சங்களும். அதனாலதான் இமாம் இப்னு அபி துன்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது அல் இஹ்லாஸ் என்ற நூல் எழுதுறாங்க. சலஃபு சாலிஹீன்கள்ல ஒரு அறிஞர் சொல்றாரு, அல்லாஹு தஆலா என்னிடமிருந்து கட்டுகளவு ஒரு நன்மையை ஏற்றுக்கொள்வது என்பது இந்த உலகத்தில் எல்லா வஸ்துக்களும் எனக்கு கிடைப்பதை விட சிறந்தது என்று சொல்றார். கட்டுகளவு பெரிய இபாதத்து மலையளவு நன்மை அல்லாஹ் ஏற்றுக்கொள்றதை பத்தி அவர் யோசிக்கவே இல்லை. கட்டுகளவு ஏற்றுக்கொண்டா கூட எனக்கு இந்த உலகத்துல வஸ்துக்களை விட அது பெரிய சொத்து சிறந்ததுன்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா? இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன்.
அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதெல்லாம் யத்தகப்பலுல்லாஹ், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதெல்லாம் இறை உணர்வு தக்குவா உள்ளவர்களிடம் இருந்து தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அப்ப அல்லாஹ் ஏற்றுக்கொண்டுட்டானா நான் தக்குவா உள்ளவன், நான் தக்குவா உள்ளவன்டா நான் சொர்க்கவாதி. எனவே அல்லாஹ் சின்னதை ஏற்றுக்கொண்டாலும் அது பெரிய விஷயம். இன்னமா யத்தகப்பலுல்லாஹ் மினல் முத்தகீன். இந்த வசனம் உள்ளத்துல வரணும். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதெல்லாம் தக்குவா உள்ள மனிதர்கள். ஏன்னா இன்னலில் முத்தகீன மஃபாஸா, தக்குவா உள்ளவர்களுக்கு வெற்றி. மஸலுல் ஜன்னத்தில் வஇதல் முத்தகூன், சொர்க்கவாதி சொர்க்கம் வாக்குறுதி அளிக்கப்பட்டது அந்த தக்வா உள்ளவர்களுக்கு. லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன், இந்த குர்ஆன் நேர்வழி காட்டுவது முத்தகீன்களுக்கு. எனவே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள தக்வா உள்ள மனிதர்களா ஒரு கடுகளவு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டாலும் அது எனக்கு சந்தோஷம் என்று சொல்வார்கள். அதனாலதான் சஹாபாக்கள் எப்படின்னு சொன்னா, நன்மை செஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரு கலக்கம், ஒரு பயம், ஒரு உள்ளத்துல முகத்துல எல்லாம் ஒரு அதிர்ச்சி, திடுக்கம் தெரியும். என்ன தெரியுமா? நன்மை செஞ்சிட்டே அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வானா அல்லது இதை அப்படி சுருட்டி வீசிடுவானா, ஏற்றுக்கொள்வானா சுருட்டி வீசிடுவான பயத்திலேயே அவர்கள் இருப்பார்கள். நன்மை செஞ்சிட்டாலே அவங்க நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நன்மைகளை செய்து நடுங்க வேண்டும், நன்மைகளை செய்து ரப்பிடம் கேட்க வேண்டும், நன்மைகளை செய்து பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த 6 அடிப்படைகளையும் பேணி எங்களுடைய அமல்களை பாதுகாத்துக் கொள்வோம். அல்லாஹு தாலா எங்கள் எல்லோருடைய அமல்களையும் ஏற்று நாளை மறுமையிலே அல்லாஹ் உயர்ந்த அல் ஃபிர்தௌஸுல் அலா என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.